என் அன்பு குழந்தையே, நம்பிக்கை நல்லதுதான். ஆனால் எதிர்பார்ப்பு கொண்ட நம்பிக்கையானது வேரூன்றி நிற்காது. எதிர்பார்ப்பை அனுசரித்து நம்பிக்கை வரும் என்றால், எதிர்பார்த்தது நடக்காவிட்டால் அந்த நம்பிக்கை போய்விடும். அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருப்பதால்தான் எப்போதும் நாம் சாய்ராம் சாய்ராம் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். ஆனால் பிரச்சனை தீர்ந்தபாடு இல்லையே என புலம்புகிறவர்களும் உண்டு. இந்த வேளை உணவை நன்றாக சாப்பிட்ட பிறகும் அடுத்த வேளை உணவு பற்றி நாம் நினைக்காத போதும் அதை நமக்காக தயார் செய்து வைக்கின்ற அம்மாவை போல நாம் நினைக்காத போதே அற்புதத்தை நமக்காக செய்து வைப்பவர் நம் குரு சாய்பாபா. இந்த யதார்த்த உண்மை தெரியாமல் போய்விடுவதால் தான் பாபா நமக்கு அற்புதங்கள் செய்வாரா என எதிர்பார்க்கிறோம். இது ஏதோ ஒரு உணவு விடுதிக்கு போய் அது திறந்து இருக்கிறதா பூட்டி இருக்கிறதா என எதிர்பார்த்து கொண்டிருப்பது போன்றது. பாபா நமது தாய், ஆகவே அவரிடம் நமது அற்புதங்களுக்கு விடுமுறை என்பதே இல்லை. ஆனால் அதற்கும் சில தகுதிகள் வேண்டும். அற்புதங்களை அடைய தகுதிகள் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளனவா என்றால் நிச்சயமாக ஆம் என்பதுதான் பதில். நிச்சலமான மனமும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் நம் வாழ்வில் அற்புதங்கள் தடையே இல்லாமல் தொடரும். சோம்பலான மனம்தான் தனக்கு எப்படியாவது அற்புதம் நடந்து விடாதா என்று எதிர்பார்க்கிறது. ஆனால் என்ன நடக்கிறதோ அது எனது நன்மைக்காகவே நடக்கிறது என்ற உணர்வு மனதில் வந்துவிட்டால் எது நடந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் பாரத்தை பாபா மீது ஏற்றிவிட்டு போய்க் கொண்டிருப்போம். உன்னுடைய எந்த கஷ்டத்தையும் சகித்து கொண்டு அதை அனுபவித்து தீர்க்க வேண்டும். இல்லாவிட்டால் இதை தீர்ப்பதற்காகவே பல பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு கஷ்டத்தை சகிக்கும்போது மனம் ஆரம்பத்தில் தள்ளாடும், கூச்சல் போடும், காப்பாற்ற யாரும் இல்லையா என ஓலமிடும். ஆனால் பழக்கத்தினால் மனதை கட்டுப்படுத்தி நிச்சலம் உள்ளதாக மாற்றிக்கொண்டால் அற்புதங்கள் அங்கே நடக்கும். ஆமாம், பழக்கத்தினால் மனதை அடக்க தெரிந்து கொண்டால் மனம் அடங்கி அதன் உள்ளே வைராக்கியம் வந்துவிடும். இந்த வைராக்கியம் நினைத்தவற்றை சாதித்து காட்டும். அற்புதங்களை எதிர்பார்க்கின்ற சாய் பக்தன் ஏன் மனதை அடக்க வேண்டும் என்ற கேள்வி எழலாம். மனம்தான் உடலையும் அறிவையும் இயக்கி தனது வழியில் கொண்டு செல்கிறது. ஆசை வயப்பட்ட மனமானது எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். இது நல்லது, இது கெட்டது என தீர்மானிக்க விடாது. யோசிக்காமல் உடம்பையும் அறிவையும் செயல்பட வைக்கும். இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் இரண்டும் ஒன்றுதான். நடப்பது நடக்கட்டும் என மனம் அடங்காது. இதன் மூலம் லாபம் கிடைக்காது. தாங்கள் பக்குவப்பட்டிருப்பதாக சொல்லும் பலரும் கூட இப்படித்தான் மனதினால் ஆசைப்படுபவர்களாக இருக்கிறார்களே அல்லாமல் சீரான மனம் உள்ளவராக இருப்பதில்லை. இதனால்தான் மனதுக்கு வைராக்கியம் மிக முக்கியம் என்று கற்பிக்கின்றார்கள். மனம் வைராக்கியமாகிவிட்டால் எது நடந்தாலும் அது இறைவனின் விளையாட்டு என எடுத்துக்கொள்ளும். இதனால் துன்பத்தை அலட்சியப்படுத்துகிறது. இன்பத்தின் போதும் அது மகிழ்வதில்லை. எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடக்காவிட்டால் இறைவனுக்கு இதில் ஏற்பு இல்லை என விட்டுவிடுகிறது. இத்தகைய சமயங்களில் வாழ்வில் அற்புதங்கள் ஆயிரமாக நடக்கும். மனதை எப்படி பழக்கப்படுத்துவது? பகவத் தியானம், தனிமையில் அமர்ந்து கொண்டு இறைவன் திருநாமத்தை நினைத்து கொண்டு இருக்க பழக வேண்டும். பழகத்தான் அனைத்தும் சுலபமாகி அற்புதங்கள் பெரிய விளைச்சலை போல பலன் தரும். ஓம் சாய்ராம்.